வாழ்க்கை உனக்கு வாய்ப்பை தான் தருமே தவிர வெற்றியை தராது. வெற்றிக்கான உத்தரவாதத்தை தராது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலிருந்து வெற்றியை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கிறியா? அனுபவத்தில் சொல்கிறேன், பெரியவங்க காதை முடிக்கும், குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது. இந்த 4 வருஷத்தில் இந்த வளாகத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை தேடாதீர்கள். அவர்கள் இங்கே இல்லை, எங்கேயோ இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை வந்து சேருவார்கள். நீங்கள் தகுதியான பொழுது அவர்கள் உங்களை வந்து சேருவார்கள். இந்த சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நீ அடிமையாகி போகிறாய். அதனால் எனர்ஜி சொன்னார் சார் பா கரஸ்பாண்டன்ட் செந்தில் குமார், மாஸ்டர், ரியல் மாஸ்டர். எனர்ஜி எனர்ஜி எனர்ஜின்னு ஏன் சொன்னாரு? எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி. பார்த்து செலவு பண்ண, இன்வெஸ்ட் பண்ண எனர்ஜியை. தேவையில்லாத பலவீனங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் டே 1 நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எல்லா குழந்தைங்களுக்கும் எப்போ தெரியுமா புத்தி வரும்? 3rd இயரில். அப்போ ஒரு 9 அரியராவது வச்சுருப்பான். அப்போ வரும் புத்தி, ஐயோ விட்டுட்டோமே. யூ cannot step the river twice. உன் காலடியை தொடுகின்ற எந்த தண்ணீரையும் மறுபடியும் உன் கால் தொடாது. gone has gone. போச்சுன்னா அது போச்சு, அவ்வளவுதான். grab your, seize your moments, opportunities. There is a vacancy in the top, try to fill it up. சும்மா கீழேயே மெஞ்சிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் அப்படி லீப் பண்ண. காம்படிஷன் குறையும். ஏன் தெரியுமா? ரொம்ப ஆழமான தகுதி சார்ந்த இடங்களுக்கு போட்டி குறைவு. 2 லட்சம் பேர் போட்டி போடுவாங்க, 140 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 140லையும் 18க்கு தான் இடம், 18லையும் 6க்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2 லட்சம் எங்க இருக்கு, 6 எங்க இருக்கு? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? நான் ஒரு தமிழ் டீச்சர், இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் கனடா போகிறேன் திருவள்ளூர் மாநாடுக்காக. அதுக்கு அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் சொற்பொழிவுக்காக. நீ யோசிச்சு பார்த்தனா, என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? படிச்சிரு, தகுதி வாய்ந்து படிச்சிரு. தகுதி வாய்ந்து படித்து, சார் சொன்னார்ல, நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அங்கே இரு. இந்த 31 நாடுகளுக்கு நான் டிராவல் பண்ணிட்டு போனேன் வந்தேன்னு சொன்னேன்ல, ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. எல்லாம் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ். இப்போ தான் இங்கே வந்துட்டு போகிறேன்ல, இந்த டிக்கெட்டுக்கான செலவு கூட செந்தில்குமார் சார் தான் கொடுக்குறார். படி, டேலண்ட்டை வளர்த்துக்கோ. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு குப்பை என்ன பண்ணோம், வாயில் குப்பையை வச்சுக்கிட்டு துப்புறதுக்கு நம்ம காதை தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம காதில் கரெக்டாக துப்பிடும், ஜோக்குங்கிற பேரில். வாங்கிக்காத, ரிஜெக்ட் பண்ணு. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? அவர்களால் எட்ட முடியாது, என்னால் எட்ட முடியாத நிலையில் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீ எப்படி எட்டலாம்? டேய், அதுக்கெல்லாம் போவாதரா, வாடா அப்படியே போயிட்டு வரும். கேட்காதே. நண்பர்களை நம்பி நீங்க வரவே இல்லை. தே ஆர் கம்பேனியன்ஸ். படிக்கிறதுக்கு தான் வந்த, படிக்கிறதுக்காக வந்த வேலையை, படிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களுக்கு கொடு. பி ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். நான் சொன்னேன்ல 68 lakhs. நான் போனதுக்கு அப்புறமா கேட்டுப்பார், 1 ஹவருக்கு நான் பேசுறதுக்கான என்னுடைய ஃபீஸ் என்னன்னு கேட்டுப்பார். சும்மா உங்களுடைய வார்த்தைகளை வாங்கிக் கொள்வதற்காகவோ அல்லது ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் வீசிவிட்டு போவதற்காகவோ வர இல்லை. நான் என்னுடைய பேச்சுக்காக டிமாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தகுதியை நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீ உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ, டிமாண்ட் பண்ணு, அவ்வளவுதான்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை மட்டும்தான் கை தூக்குனா, நான் வந்து என்னுடைய ஓன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு. ஒன்றே ஒன்று தான். அவன்கிட்ட இருக்கிற ரிஸ்க் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க, அவன் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். வித்தியாசத்தை பார்த்தியா? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல சம்பளம் வாங்குறத பற்றி யோசி. பெரிய சம்பளமாக வாங்குறதுக்கு யோசி. 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வாங்கு, விட்டுட்டு கம்பெனி ஆரம்பி. ஒவ்வொருத்தனுக்கும் 1 கோடி ரூபாய் நீ வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து வருவ. திங்க் ஹை, திங்க் பிக். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற நான் இன்ஜினியரிங்க்கு. மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கு. டிமாண்ட், ஹை டிமாண்ட். அவர் சொன்னார்ல, அதுக்கு கீழையோன்னு சொன்னார். அதில் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துச்சு கீழன்ட்டு. இல்லை, அங்கேயும் ஹை டிமாண்ட் இருக்கு. பிகாஸ் ஐ பிலாங்ஸ் டு ஆர்ட்ஸ் காலேஜ். ஷுட் பி ஷார்ப் இல்லப்பா. டிமாண்ட் இருக்கு.